சுசித்ரா, தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த எல்லைப் பகுதிகள், குறிப்பாக உரியா இருக்கட்டும், ரஜோரியா இருக்கட்டும் அல்லது பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் தொடர் அந்த ஷெல் குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. ஆனால் இந்தியா, அதாவது இந்த ரேடார் தளங்களாக இருக்கட்டும் அல்லது இது வெப்பன் ஸ்டோரேஜ் பகுதிகளாக இருக்கட்டும், ஆயுத கிடங்குகளாக இருக்கட்டும் அல்லது டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பகுதிகளில் தான் தொடர்ந்து தங்கள் தாக்குதலை ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த குறிப்பிடத்தக்க இந்த இடங்களைத்தான் தாக்குதல் நடத்தியதாக வெளியுறவுத்துறை செயலரும் கூறுவதை நாம் கேட்டோம். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இன்னும் இந்தியா தொடர்ந்து, அதாவது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியிலும் இன்னும் தாக்குதலில் ஈடுபடவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நிச்சயமாக முகிலன், அதாவது வெளியுறவுத்துறை செயலர் மட்டுமல்ல, அதிகாரி விங் கமாண்டர் வியோமிகா சிங் பேசும் பொழுது கூட ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அது ஒரு புரோவோகேட்டிவ் மெக்கானிசத்தை பாகிஸ்தான் இந்த தாக்குதலில் செயல்படுத்த முயற்சிக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருந்தார்கள். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குடியிருப்புகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் இந்தியாவுடைய தாக்குதலும் அதே போன்ற ஒரு செயல்பாட்டை கொண்டிருக்கும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் இந்த ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்தியா ஈஸியாக ஒரு புரோவோகேட்டாக ஒரு எஸ்கலேட் செய்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மீது போர் தொடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்துதான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் நிகழ்த்தி வருகிறது. ஆனால் இந்தியா தற்பொழுது வரையிலும் ராணுவத்தினுடைய அந்த ஒரு ஆர்டிலரி கிடங்குகள் மற்றும் சேமிப்பு இடங்கள், அவர்களுடைய விமானப்படை மற்றும் ராணுவத்துடைய படை ஏர்பேஸ்கள் மட்டும்தான் தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மீதான ஒரு தாக்குதலை தான் இந்தியா நடத்தி வருகிறது. அதை தாண்டி சாமானியர்களை யாரையும் குறிவைத்து இந்தியா தாக்கவில்லை, தாக்கவும் போவதில்லை என்ற ஒரு கருத்தை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு என்பது சற்று என்பதல்ல, முற்றிலுமாகவே இல்லை என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர்களுடைய ஒரு சிம்பத்தியை கிரியேட் செய்யும் வகையிலான ஒரு முயற்சியில் தான் பாகிஸ்தான் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே பல்வேறு நாடுகளோடு அவர்கள் தொடர்ந்து தொலைபேசி மூலமாகவும் காணொலி மூலமாகவும் பாகிஸ்தானுடைய பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் இருந்து வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை அந்த நாடுகள் முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக பல்வேறு நாடுகள், குறிப்பாக ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், அந்த நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்தியா நேற்றைய அந்த தாக்குதலை, ஏவுகணை தாக்குதலை, ட்ரோன் தாக்குதலை ஆப்கானிஸ்தானை நோக்கி தாக்கியது என்ற ஒரு கருத்தை அந்நாட்டினுடைய அமைச்சர்கள் ஒரு கருத்தாக வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு ஒரு கடும் மறுப்பு என்பது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஒரு போலியான ஒரு ஃபால்ஸ் கிளைம்ஸை கிரியேட் செய்து சர்வதேச நாடுகளையும் இந்தியாவிற்கு எதிராக திருப்பும் முயற்சியில் தற்பொழுது பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் அனைத்துமே தோல்வியில் முடிந்திருக்கும் நிலையில் இந்த ஒரு மோசமான ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு ஆயுதத்தை பாகிஸ்தான் கையில் எடுத்துள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இணைப்பில் இருந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்ததற்கு நன்றி சுசித்ரா. இனி சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.